இந்த டாக்டர்லாம் சொல்றாங்க ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கா அதை ஃபாலோ பண்ணது கிருஷ்ணன் தான். ஏன்னா அநேகமா காத்தால எதுவும் சாப்பிட மாட்டான். மதியம் 12 மணிக்கு சாப்பிடுறதோட சரி, அதுக்கப்புறம் நைட்டு தான். அதை ஃபாலோ பண்ணது அநேகமா கிருஷ்ணன் தான் நினைக்கிறேன் வரலாற்றுல. போட்டோம். அப்போ கிருஷ்ணன் வரிசையா இலை போட்டு வச்சிருப்பா. தன் நண்பர்களோடு கூட கிருஷ்ணன் உட்காந்துப்பான். எதிர்த்தாப்புல ஒரு 2, 3 ரோ இருக்கும். சாப்பாடு உட்காந்துக்க ரோ இருக்கும். அந்த ரோல நிறைய பிக்ஷுக்கள்லாம் உட்காந்துருப்பா. நாம தெய்வமா மதிக்கிற சப்த ரிஷிகள், மேலும் சில பெயர் தெரிஞ்ச, பெயர் தெரியாத ரிஷிகள் எல்லாம் கூட மாறு வேஷத்துல பிக்ஷுக்களாக, சன்னியாசிகளாக அங்க வந்து உட்கார்ந்திருப்பா. ஏன்? யசோதா ஆத்துல சாப்பாடு நன்னா இருக்கும். சாப்பாடு நன்னா இருக்கும்னா பிக்ஷுக்கள் வரப்போறா? அதுக்கு வரல. கிருஷ்ணனை பார்க்கலாமே. ஐயோ! அவன் சாப்பிடுற அழக பார்க்கலாமே. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு கடாட்சம் அப்படி நிமிர்ந்து நம்மள பார்த்துட்டான்னா போருமே அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கா. அதுக்காக நித்தியம் வருவா. சன்னியாசிகள்லாம் ஒரு ஆத்துல சன்னியாசிகள் ஆகட்டும், இன்னைக்கும் பிருந்தாவனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பிக்ஷாந்தேகிகள் ஆகட்டும், மாதுகரி பிக்ஷன்னு சொல்லுவா இல்லையா? ஒரு ஆத்துல ஒரு முறை கேட்பா. அடுத்த வாட்டி அந்த ஆத்துக்கு போக மாட்டான். அப்ப நேத்துக்கு பிக்ஷைக்கு போனேன், நன்னா வடை பாயசத்தோட போட்டான்னு இன்னைக்கும் போகக்கூடாது. அன்னுமே அந்த மாசத்துக்கு அந்த ஆகம் கிடையாது. அடுத்த ஆத்துக்கு தான் போவா. அடுத்த ஆத்துல உப்பு இல்லாத சாதம் கூட போடுவா. அதை வாங்கிட்டு அடுத்த நாள் அடுத்த ஆத்துக்கு போயிடுவா. ஆனா இந்த எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்க சாதுக்குலாம் நித்தியம் யசோதாத்துக்கு தான் வரா. ஏன்னா கிருஷ்ணனை பார்க்கலாமே அப்படின்னு. இந்த ரிஷிகள்லாம் வந்திருக்கா இல்லையா? எல்லாம் சாதுக்கள்லாம் சாப்பிட்டு இருக்கா இல்லையா? இல்ல எல்லாம் ராதையும் ரோகிணி அம்மாவும் யசோத அம்மாவும் ரகரகமான விதவிதமான பதார்த்தங்கள் கிருஷ்ணனுக்கு மற்ற நண்பர்களுக்கு அந்த சாதுக்களுக்கெல்லாம் பரிமாறுவா. எல்லாரும் அப்படியே தியானம் மாதிரி இருந்து சாப்பிடுவா. டீசெண்டா சாப்பிட வேண்டாமோ நம்ம பையன் கிருஷ்ணன் கோபாலன்? டீசெண்டா சாப்பிடக்கூடாதோ? எல்லாரும் அமைதியா சாப்பிட்டு இருப்பாளா? இவனுக்கு இந்த அமைதியா இருந்தாலே பிடிக்காது. பாப்பான் டக்குன்னு ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவான். பட்டுன்னு எல்லாரும் கொல்லுன்னு சிரிப்பா. மறுபடியும் ஒன்று ஜோக்கு சொல்லுவான். சும்மா இருடா கிருஷ்ணான்னு ஒருத்தன் சொல்லுவான். டே நீ ஒன்ன தெரியாத எனக்கு, நீ சும்மா இருடா, நீ அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ உங்க ஆத்துல அவன் சொல்லுவான். ஆமாமா நீ ரொம்ப ஒழுங்கா கிருஷ்ணான்னு இன்னொரு ஃப்ரெண்டு பேசுவான். இது என்னன்னா அந்த ஹால் பூரா இருக்கிற எல்லாரையும் பகவான் குலுங்க குலுங்க சிரிக்க வச்சு கிருஷ்ணனும் கீழே சிந்தி மேல சிந்தி அர்த்தமா மேல சிந்தி ஒரு விதமா இப்படி இப்படி சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பான். பெரியவாள்லாம் உட்காந்துருக்காளே ஏதாவது நினைக்க மாட்டாளோன்னா இதை பார்க்க தானே அவ வரா, இந்த கூத்த பாக்குறதுக்கு தானே வரா. இல்லைன்னா எங்க போய் ஏகாந்தமா உட்காந்துட்டு நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கவாளாக்கும் அவ. இங்க ஏன் வரான்னா அந்த விசாரம் பண்றதுக்கு வரல. இங்க இந்த ஆனந்தத்தை கிடைக்குமா, இதை பார்ப்போமே, இந்த கூத்த பார்ப்போமேன்னு தான் வரா. ஒரு விதமா இப்படி கூத்தடிச்சு சாப்பிட்டு எழுந்து சித்த மதியத்துல படுத்துப்பான். என்ன மாதிரி உண்டு போருக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம், மதியம் கொஞ்சம் படுத்துக்கணும். காத்தால சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலாம் காரணம் இல்லை, அது சாப்பிட்டு முடிச்சவனும் கொஞ்சம் படுத்துக்கணும். அப்போ அது மாதிரி படுத்துட்டுருவான் இருக்கு. சித்த படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு போல தனது நண்பர்களோடு கூட கிருஷ்ணன் மாடு மேய்க்க போவான். அம்மாட்ட சொல்லிட்டு மாடு மேய்க்க போவான். முன்னாடி மாடுகள் எல்லாம் போகும், பின்னாடி நண்பர்களும் கிருஷ்ணனும் போவான். இதெல்லாம் நான் இங்க சொல்றேன் இல்லையா, திரும்பவும் அகைன் அதான் சொல்றேன். இது மாதிரி ஒரு காட்சிய நந்தகிஷோர் தாஸ்னு ஒரு பிருந்தாவனத்துல வாழ்ந்த ஒரு பக்தர் தரிசனம் பண்ணியிருக்கார். அப்புறம் ஜெகதீஷ தாஸ்னு ஒரு மகாத்மா தரிசனம் பண்ணியிருக்கார். அப்போ இங்க புராணத்துல வருது, அவ அங்க தரிசனம் பண்ணியிருக்கார். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தாதான் புராணம் சத்தியம், வியாச வாக்கியம் சத்தியம்னு புரியும். அதுக்காக சொன்னேன். போட்டோம். இப்படி போயிட்டு இருப்பான். நித்தியம் ஆடு மேய்க்க போறான் இல்லையா? ஊரே கோகுல ஜனங்களே ஒண்ணு சேர்ந்து கிருஷ்ணனை அவ ஆத்து வாசல்ல இருந்து அவன் கிருஷ்ணன் மாடு மேய்க்க போற அழக பார்ப்பான். எல்லாரும் கண்ணு இமைக்காம கிருஷ்ணனை பார்ப்பா. என்னதான் அந்த அழகுல சொக்கி போறாளோ, என்னதான் வாளுக்கு ஆறுதோ, நித்தியம் மாடு மேய்க்க போறான். ஆனா நித்தியம் வந்து அவ பாப்பா. அப்படியே கோகுல எல்லையை தாண்டி யமுனைக்கு அந்த பக்கம் பாண்டீர் வனம்னு இடம் இருக்கு. அது மாதிரி வேறு சில இடங்கள் இருக்கு கிருஷ்ணன் மாடு மேய்ச்சின்னு இருக்கிற இடம். இன்னைக்கு கூட கிருஷ்ணன் சாதாரண கோப பையன் மாதிரி அங்க மாடு மேய்ச்சின்னு இருக்கான். இது பாருங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து 6 கோஸ்வாமிகளுடைய சரித்திரத்துல சனாதன கோஸ்வாமியோடைய சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் வருது. அப்படி ஒரு மாடு மேய்க்கிற பையனை பாக்குறான். அதை விடுங்கோ, மா துர்கா மாதாஜி அப்படின்னு ஒரு பிருந்தாவனத்துல வாழ்ந்த இன்னொரு பக்தையோடைய சரித்திரத்துல இது வருது. அப்ப பாருங்க, புராணம் அதே மாதிரி இங்க பக்தர்களுடைய சரித்திரத்துல நடக்கிறது. புராணத்துல இருந்து 500-600 வருஷம் கழிச்சு இந்த பக்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அதான் சொல்றேன், இந்த சரித்திரங்கள் எல்லாம் இது மாதிரி சாதாரணமா ஏதோ யூடியூப் சேனல்ல அது முடிஞ்சிடக்கூடாது. அது அது ஆனந்தமா கிருஷ்ண ஜனங்கள் முன்னாடி அந்த கதை சொல்லணும். அது அந்த 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 அதாவது கதை கேட்கறதுக்கு கூட்டம் வேண்டாம், ஏக ஹிருதயம் இருக்கக்கூடிய
ஒரு 10 பேரா இருந்தாலும் ஏக ஹிருதயம் இருக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ண பக்தர்களை அப்படி ஒண்ணு சேர்த்து வச்சு அவ முன்னாடி பேரானந்த நிலையில இந்த கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை சொல்லணும், எல்லாரும் கேட்கணும். அது போட்டும், அந்த பாக்கியம் அது போட்டும். அப்போ இப்படி கிருஷ்ணன் மாடு மேய்க்க போறான். கிருஷ்ணன் ஒரு பக்கம் இப்படி தன் நண்பர்களை மாடு மேய்க்க விட்டுட்டு தான் அங்கேருந்து நகர்ந்து ஒரு மண்டபத்துக்கு வருவான். காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு வருவான். அதே சமயம் ராதை தன் சகிகளோடு கூட அவாத்துல சொல்லிட்டு வருவா. என்னன்னா, சூரிய பூஜைக்கு சில புஷ்பங்களும் பழங்களையும் வனத்துல போய் பறிச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு ராதை கிளம்புவா. இந்த வனத்து பகுதியில வந்து ராதையோடைய சகிகள் புஷ்பங்களும் பழங்களும் பறிச்சுட்டு இருப்பா. ராதைய அவள் அங்க புஷ்பம் பழங்களை பறிக்க சொல்லிட்டு அவ அங்க தனியா அங்க இருந்து கிளம்பி இந்த மண்டபத்துக்கு வந்துருவா. 2 பேரும் ராதையும் கிருஷ்ணனும் வழக்கமா சந்திக்கிற மண்டபம் அது. அந்த இடம் 2 பேருக்குமே தெரியும், நித்திய சந்திக்கிற இடம் தானே. அங்க வந்துடுவா. அங்க வந்துட்டா ராதையும் கிருஷ்ணனும் ஏகாந்தமா கைய பிடிச்சிருந்து சஞ்சாரம் பண்ணுவா. சில சமயம் ஊஞ்சல் ஆடுவா. பட்டுன்னு அப்படி பகவான் இப்படி கையை சொடுக்குவா, அந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் வரும். அதுல உட்காந்து 2 பேரும் ஒய்யாரமா ஊஞ்சல் ஆடுவா. ஏகாந்தமா சற்று சற்று மரத்து மேல உட்கார்ந்து ஆகாசத்துல வர காத்து அனுபவிச்சுட்டு இருப்பா. சில சமயம் 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுவா. இப்படி இப்படி ஒரு நாளைக்கு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, கிருஷ்ணனுக்கு தெரியாம இடுப்புல இருக்கிற புல்லாங்குழல் கீழே விழுந்துருத்து. கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் இடுப்புல கைய வச்சு பாக்குறான், வேணுவை காணும். அவனுக்கு புல்லாங்குழல் இல்லாம ஒரு செகண்ட் கிருஷ்ணன் இருக்க முடியாது. ஏச்சுப்பா, ஐயோ கிருஷ்ணன், ராதே இங்க வாயேன். ஏன் கிருஷ்ணா, வேணுவை என் புல்லாங்குழல் எங்கேயோ விழுந்துருத்து, நீ பாத்தியா? நான் பாக்கலையே. இவதான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. இந்த கீழே விழுந்த புல்லாங்குழலை ராதை தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ சொல்றா ராதை. இங்க ஏத்தாப்புலதான் என்னுடைய அர்ச்சாமூர்த்தி இருந்து கேட்டுட்டு இருக்கா கதை. போட்டோம். அப்போ ராதா சொல்றேன், எனக்கு தெரியாது கிருஷ்ணா. தெரியாது, தேடுமா, நீ அங்க தேடுமா. இல்ல கிருஷ்ணா, எனக்கு என்னமோ இங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கயா? சரி, நான் இங்க தேடுறேன், நீ அங்க தேடு அப்படின்னு கீழே போய் தேடிண்டே இருப்பா. இலைகள் எல்லாம் நகர்த்தி புல்லெல்லாம் நகர்த்தி கிருஷ்ணன் பாப்பா. ராதை தேடுவா. ராதே கிடைச்சுதா? இல்ல கிருஷ்ணா, உனக்கு கிடைச்சுதா? எனக்கு கிடைக்கலடி ராதே, நீ அங்க தேடுமா. இங்க அநேகமா அந்த யமுனை கரையை குதிச்சு அங்க விழுந்திருக்காரு கிருஷ்ணா, இங்கதான் விழுந்து, இங்க தேடேன் அப்படின்பா. இப்படியே 1 மணி நேரம் கிருஷ்ணனை சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொளிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து புல்லாங்குழல் எடுத்து வந்து, கிருஷ்ணா இந்த பாரு அந்த இடத்துல கிடந்தது அப்படின்பா. ஐ ராதே, கொன்னுட்டியா, ரொம்ப சந்தோஷம் கொண்டான்னு வாங்கி வச்சுப்பான். இது மாதிரி ரசமான லீலைகள்லாம் அப்ப நடந்துட்டு இருக்கும். அதற்குள்ள அந்த அஷ்ட சகிகளும் வந்துடுவா. புஷ்பமும் பழங்களும் பறிச்சிருந்தா இல்லையா, அவெல்லாம் வந்துடுவா. வந்தோடனே எத்தனை கோபிகைகள் இருக்காளோ அத்தனை சரீரம் எடுத்துப்பான் கிருஷ்ணன். பகல் சமயத்திலே அங்க ஒரு சிறிய ராசம் ஆடுவான். அப்படியே ராசம் ஆடுவான். ராசமான பிறகு ஒரு பெரிய விருட்சத்துக்கு கீழே எல்லாரும் உட்காந்துப்பா. வாவா எடுத்துன்னு வந்திருக்கிற ஆகாரத்தை சாப்பிடுவா, பழங்கள் சாப்பிடுவா, யமுனாஜலம் பிராசனம் பண்ணுவா. ராசம் ஆனானே உடனே கிருஷ்ணன் பாதம் வலிக்குமேன்னு ராதா கிருஷ்ண சரணத்தை பிடிச்சு விடுவா. ராதா சரணத்தை கிருஷ்ணன் பிடிச்சு விடுவான். இப்படி கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு ஜோக்கா பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பிருந்தாவனத்திலேயே ஒரு மண்டபம் இருக்கு, ஆச்சரியமான மண்டபம். அந்த மண்டபத்துல போய் கிருஷ்ணன் ஏகாந்தமா கட்டில படுத்துப்பான். கொஞ்ச நேரம் பகவான் தூங்கட்டுமேன்னு இந்த கோபிகைகளும் ராதையும் உள்ள போகமாட்டான். அந்த மண்டபம் அந்த வீட்டுக்குள்ள போகமாட்டான். எல்லாம் வெளியில ஒரு புல்வெளியில படுத்துட்டு இருப்பா. அவளும் சித்தனை ரெஸ்ட் எடுத்துப்பானா. இந்நேரம் அலைஞ்சி வெயில் ராசம் எல்லாம் முடிஞ்சு இப்படி படுத்துட்டு இருப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிப்பா. அவரு சத்தம் போடாம இருக்கணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும். உள்ள கிருஷ்ணன் தூங்குறான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே கிருஷ்ணன், அப்புறம் வச்சுப்போம் அவனை அப்படின்னு பேசுவா. எல்லாருக்கும் சங்கல்பம் என்னன்னா, பேசாம அமைதியா இருக்கணும்னு தான் ஆசை. உள்ள போய் கிருஷ்ணன் கட்டில படுத்துருவான், அவன் தூங்குவான். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த கோபிகை எல்லாம் படுத்துட்டு இருக்கா பாருங்க. அதுல ஒரு கோபிகை மெல்ல ஆரம்பிப்பா. ஏண்டி ரொம்ப நேரம் ஆச்சோ, பேசாதடி, கிருஷ்ணன் தூங்குறான், அவன் காதுல விழாதடி. அன்னைக்கு ஒரு நாள் கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா, வேற அப்புறம் பேசிக்கலாண்டி, இப்ப ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கோபி சொல்லுவா. பின்னாலே இருந்து ஒரு கோபி, அவதான் சொல்லட்டுமே, கிருஷ்ணன் உள்ள எல்லாம் தூங்குறான் அப்படின்னு பேசுவா. இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவா. கிருஷ்ணன் பாவம் தூங்குறான் இல்லையா, அவனா பாவம் அவன் உள்ள போய் தன்னுடைய பீதாம்பரத்தினால முகத்தை மூடிண்டு தூங்குறது மாதிரி ஒரு ஆக்ட் காட்டிண்டு இவன் என்ன பேசுறான்னு கேட்டு இருக்கான். கோபிகைகள்லாம் தன்னை பத்தி என்ன பேசுறான்னு கேட்டு இருக்கான். ஏன் இந்த ஆசை இவனுக்கு அப்படின்னா, ஆமா, சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்கிற கிருஷ்ணதாசர்கள், மகான்கள், சாதுக்கள், ஞானிகள்
என்னை பத்தி என்ன பேசுறான்னு கேட்கறது தானே கிருஷ்ணனுக்கு வேலை. எங்க கிருஷ்ண கதை நடந்தாலும் சரி, எப்படி ராமகதை நடந்தா ஆஞ்சநேயர் அங்க வந்து சிரவணம் பண்ணுவாரோ, அது மாதிரி எங்க பாகவத சப்தாக நடந்தாலும் சரி, எங்க கிருஷ்ணதாசர்களுடைய கதை நடந்தாலும் சரி, எங்க இந்த ராதாகிருஷ்ண சரித்திரம் நடந்தாலும் சரி, அதை கேட்கறதுக்கு ராதையும் கிருஷ்ணனும் அரூபமா வந்துருவோம். 1000 ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கானா, அந்த ஜனங்களுக்குள்ள ஜனங்களா யாரோ ஒரு ஸ்திரீ ரூபேன ராதையும் கிருஷ்ணனும் உட்கார்ந்து கேட்பா கதைய. ஏன்னா யாரோ ஒரு லௌகீகன் சில சமயம் கோவில்ல வந்து நீதான் சர்வேஸ்வரன் அப்படின்லாம் புகழ்வான். ஏன்னா அவனுக்கு ஏதோ காரியம் ஆகணும். அப்படி பேசுறவா இல்லையே சாதுக்கள். அவளுக்கு கிருஷ்ணனிடத்திலேருந்து எதுவும் வேண்டாம், கிருஷ்ணன் தான் வேணும். அப்பேற்பட்ட மகான்கள் கிருஷ்ணதாசர்கள் கிருஷ்ண கதைய பேசினா அதை கேட்கறதுக்கு ராதையும் கிருஷ்ணனுமே வந்துடுவா. பல மகான்களுடைய சன்னதிக்குள்ள பிரவச்சன மண்டபத்துக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனேயே நம்ம ஹிருதயம் ஒரு பேரானந்த நிலை அடையிறது இல்லையா? அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அந்த பேசின்னு இருக்கிறவருடைய கிருஷ்ணானந்தம் நம்மளை தாக்குறது, நம்மளை என்னமோ இன்ஃபுளுன்ஸ் பண்றது. இன்னொரு காரணம், அங்க ராதாகிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கா, கதை கேட்டுட்டு இருக்கா. அப்போ இங்க கோபிகைகள் பேசுறதெல்லாம் கிருஷ்ணன் கேட்டுட்டு இருக்கான். ஒரு 1/2 மணி நேரம் ஆனது. அதுக்கப்புறம் இவ பொறுக்க முடியல. ஏன்னா தனியா படுக்கிறதா இருந்தா அவ ஆத்திலேயே படுத்துட்டு இருக்கலாமே. அதுக்கு கிருஷ்ணனோட பிருந்தாவனம் வருவானே. உடனே ஒரு கோபிகை உள்ள போவா, கதவை திறப்பா. இன்னொரு கோபிகை பின்னாடியே போவா. அவ பின்னாடி ராதை போவா. மெல்ல போய் அந்த முகத்தை மூடிண்டு படுத்துட்டு இருக்கான் பாருங்கோ தன் பீதாம்பரத்தினால. அந்த பீதாம்பரத்தை ஒரு கோபிகை எடுப்பா. கிருஷ்ணா, போரும்டா தூங்குனது. அடே அப்பா, நீ தூங்குனது போரும், எழுந்திரியும்பா. நீ என்னடி என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவா. நீ சீக்கிரம், நீ லேட்டா எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஏமா நீ எழுந்திருப்பேன்னு பார்த்தா நீ எழுந்திருக்கவே இல்லை கிருஷ்ணா, நாங்க என்ன தனியா படுக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கோம்னு சொல்லுவா. இப்படி இவா ஒண்ணு சொல்ல, அவா ஒண்ணு சொல்ல, ஒரு ஜோக் அடிச்சு இப்படியே அங்க கொஞ்ச நேரம் மண்டபத்துக்குள்ள பொழுதுபோக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில கொஞ்சம் தூரம் சஞ்சாரம் பண்ணி போனா ஒரு மேட்டு பகுதி இருக்கு. கீழே யமுனா ஜலம் ஓடும், மேல ஒரு மேடு பகுதி இருக்கும். அந்த மேடு பகுதியில உட்கார்ந்து சதுரங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, செஸ் போர்டு, அந்த செஸ் போர்ட ராதையும் கிருஷ்ணனும் விளையாடுவா. ஒரு பக்கம் கிருஷ்ணன் உட்காந்துப்பான், மறுபக்கம் எல்லா கோபிகைகளும் ராதையும் உட்காந்துப்பான். ஒரு பந்தயம் ஒண்ணு கிருஷ்ணன் வச்சிருக்கான். யாராவது என்னோட செஸ் விளையாண்டு தோத்துட்டால் அவா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், நான் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். இப்படி ஒரு போட்டி வச்சிருக்கான். அப்ப ஜெயிச்சுட்டா அதை பத்தி பேசவே இல்லை கிருஷ்ணன். தோத்துட்டால் தான் இந்த விதி, ஜெயிச்சுட்டா என்னங்கிறது பேசவே இல்லை. அந்த கோபிகைகளும் இதுக்கு இன்னும் கேட்கவே இல்லை அவா. ஏன்னா அவ தீர்மானிச்சுட்டு இருக்கா, நாங்க தோக்கதான் போறோம்னு. ஒண்ணு கிருஷ்ணன் தோக்கடிச்சிருவான், இல்லைன்னா சுயமே அவ தோத்துடுவா. ஏன்னா அவளுக்கு என்ன வேணாலும் முத்த லாபம் கோபிகைகளுக்கு இல்லையா? அதுதான் கிருஷ்ணனுக்கும் வேணும். உடனே என்ன பண்ணுவா, 2 பேரும் எல்லாம் செஸ் விளையாடுவா. ஒவ்வொரு கோபியா வந்து உட்காருவா, ஒவ்வொரு கோபியும் தோத்துடுவா. உடனே அந்த கோபிகைக்கு கிருஷ்ணன் ஒரு முத்தம் கொடுப்பான், அந்த கோபிகை கிருஷ்ணனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பா. இப்படியே போகும். அடுத்ததா ராதை வருவா. எல்லாரும் தோத்து முடிச்ச பிறகு ராதை வருவா. ராதைய தோக்கடிக்க முடியாது. இந்த ஜம்பங்கள்லாம் வேற ஏதாவது கோபிகள்கிட்ட வச்சுக்கணுமே ஒழிய ராதை கிட்ட இதெல்லாம் செட் ஆகாது. அவ ஜெயிச்சுடுவா. ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? உடனே கிருஷ்ணன் சொல்லுவான், பாரு எனக்கு இது ஒண்ணு சரியா படல ராதே, ஏன் அநியாயமா இருக்கு. நீங்க மொத்தம் 9 பேர், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து என்ன ஏதோ ஏமாத்துற. இது வந்து நல்லபடியா நீ விளையாண்டு ஜெயிக்கல, என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்துல நான் ஆட்டம் வேணாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு மணி ஆயிடுச்சு, அம்மா தேடுவா, ஆத்துக்கு போறேன்னு கழிச்சு விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவான். நீ எப்படி ஏஞ்சி போலாம், இந்த போட்டினா போட்டியா இருக்கும், நின்று கிருஷ்ணன் இது எல்லாம் ஏமாத்துறாதே, நான் வரல அப்படின்னு கிளம்புவா. அப்புறம் அப்படி போற கிருஷ்ணனை ராதை துரத்துவா, ராதையை துரத்துன்னு கோபி போவா. நின்று கிருஷ்ணா, நான் நிக்க மாட்டேன், நீங்க எல்லாம் ஏமாத்துறாள், 9 பேர் சேர்ந்து குழந்தை ஏமாத்துறாள், நீ குழந்தையா சித்த நின்று நீ என்ன பண்ண தெரியுமோ இப்படின்னு பேசி கலகலன்னு அப்படியே கொஞ்ச நேரம் போக்குவா. அதுக்கப்புறம் இப்படின்னு பேசி சந்தோஷமா கொஞ்ச நேரம் அங்க விளையாடுவா. பாருங்கோ, இது மாதிரியான ராதா கிருஷ்ண லீலைகள் எல்லாம் யாரு ரசிக்க முடியும்? இது யாருக்கு புரியும் சொல்லுங்க? இந்த ராதாகிருஷ்ண லீலை யாரு புரிஞ்சுக்க முடியும்? திவ்யமான லீலையாச்சே. காமத்தை எரிச்ச சிவபெருமானுக்கு இந்த ராதாகிருஷ்ண லீலை புரியும். காமமே இல்லாத சுகாச்சாரியாளுக்கு இந்த ராதாகிருஷ்ண லீலை புரியும். ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத எல்லாரையும் ஆத்மாவா பாக்குற நம்ம ஆச்சாரியால் ஆதிசங்கரருக்கு இந்த ராதாகிருஷ்ண லீலை புரியும். நம்மள மாதிரி அல்ப ஜனங்களுக்கு புரியுமா? நாம இதை கேட்டோம்னா குயுக்தியாதான எண்ணம் தோணும். அதனாலதான் பெரியவா இந்த ராதாகிருஷ்ண சரித்திரத்தையும் பிருந்தாவன மகாத்மத்தையும் ரகசியமா வச்சிருந்ததுக்கு காரணம், ஈவன் இந்த ராதாகிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தெல்லாம் கூட ரகசியமா பாதுகாத்து வச்சதுக்கு காரணம், அதிகாரிகளிடத்துல சொல்லணும், பொது வெளியில சொல்லப்படாது அப்படின்னு. நீங்க ஏன் சுவாமி சொல்றேன்னா, இத சொல்லுன்னு எனக்கு ஆக்ஞையிட்டது என் குருநாதன். ஜென்மா பூரா பாகவதம் சொல்லு, இந்த ராதாகிருஷ்ண சரித்திரத்தை சொல்லு, ராதாகிருஷ்ண பக்தர்களுடைய
சரித்திரத்தை சொல்லு, அதுதான்ப்பா உன்னுடைய உபாசனை, நீ உத்தாரணமார்த்துக்கு அதுதான் வழி அப்படின்னு எனக்கு எனக்கு சொன்னது குரு. அவர் வாக்குக்கு மீறி என்னால செயல்பட முடியாது, அதனால அப்படி பொது வெளியில வைக்கிறேன். ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத, காமம் இல்லாத, காமத்தை எரிச்ச இது மாதிரி சிவபெருமானுக்கும் சுகாச்சாரியாருக்கும் ஆதிசங்கரருக்கும் தான் இது மாதிரியான ரசமான ராதாகிருஷ்ண லீலை புரியும். ஆதிசங்கரருக்கு இவன் ஸ்திரீ, இவன் புருஷன், இவன் ஆண், இவன் பெண், இவன் இது மிருகம், அது பாம்பு அப்படிலாம் கூட தெரியாது. எல்லாரையும் ஆத்மாவாதான் பார்க்க தெரியும். அத்வைத ஆச்சாரியார் ஆச்சே, அச்சா ஸ்திரீ புருஷ பேதம் ஆதிசங்கரருக்கு தெரியாதா? தெரியாது. எல்லாரையும் ஆத்ம வஸ்துவா பாக்குறாரா? ஆமாம் பாக்குறாரு. பாக்குறாரு இல்லையா? ஆமா. அவர் அத்தகைய ஆதிசங்கரர் ஒரு நாளைக்கு ஜெகநாதனுடைய ரதோத்சவத்தை பார்க்க வரார். ரதோத்சவத்துல பலராமனோடு கூட சுபத்திரையோடு கூட ஜெகநாதன் ரதத்துல வந்துட்டு இருக்கான். அதை எட்டி இருந்து பாக்குறார். அப்போ அப்போ அந்த ஜெகநாதனை பார்த்தா அந்த ஜெகநாதன் எப்படி இருக்கான் அப்படிங்கறது ஆதிசங்கரர் சொல்றார். ரசானந்தோ ராதா சரச வபுர் ஆலிங்கன சுகஹா அப்படிங்கிறார். ராதையோடைய ஆலிங்கன சுகத்தினால மயங்கி வந்துட்டு இருக்கான் கிருஷ்ணன் ஜெகநாத அஷ்டகத்துல ஆதிசங்கரர் சொல்றார். ஒரு ஸ்திரீ புருஷனை ஆலிங்கனம் பண்ணிண்டா என்ன சுகம் இருக்கும் அப்படிங்கிறது சன்னியாசிக்கு எப்படி தெரியும்? இவரோ குழந்தையிலேயே சன்னியாசி ஆயிட்டார். 11 வயசுலயே 10 வயசுலயே ஆயிட்டார். இவருக்கு எப்படி தெரியும்? ஸ்திரீ புருஷ சங்கத்தோடைய சுகம் என்ன இவருக்கு தெரியும்? ஸ்திரீ புருஷ ஆலிங்கன சுகம் என்ன தெரியும்? ஆனா இப்படி சொல்றாரேன்னா, இப்படி சொல்றா எப்படி தெரியும் இவருக்கு? ராதே கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற சுகம் எப்படி இருக்கும்னே தெரியாதே. இவர் எப்படி சொல்றார்? பொய் சொல்றாரா? நான் பொய் சொல்லல. இப்படி சொல்றாரு இல்லையா? இப்படி சொல்றதுல இருந்தே நாம் புரிஞ்சுக்கணும், இது 2 சரீர சம்பந்தப்பட்ட காம சுகம் இல்ல, இது புத்தி மனசு அகங்காரத்துக்கு அப்பாற்பட்ட அதீந்திரியமான அலௌகிகமான கிருஷ்ணானந்த சுகம் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் ராதாகிருஷ்ண லீலைய பார்த்தா மாதிரி பார்த்தாதான் புரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த சுகம் அப்படின்னு. அப்போ இந்த லீலையை நமக்கு கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். நமக்கெல்லாம் குரு கிருபை பிராப்தமாயிருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தரையும் ராதாகிருஷ்ணன் சூஸ் பண்ணிருக்கான்னு தானே அர்த்தம். ஆச்சா, இப்ப நம்ம கதைக்கு வரும். இப்போ இப்போ இவ்வளவு வெளியில நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கா ஆத்துல இருந்து? ராத சூரிய பூஜைக்கு புஷ்பம் பறிக்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கா. இவன் மாடு மேய்க்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கான். வந்த இடத்துல இவ்வளவு லீலைகள் நடந்திருக்கு. மினிமம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிருக்கும் இந்த லீலைகள்லாம் முடியறதுக்கு. கிளம்புனதோ 3 மணி. இப்ப பாதி ராத்திரி ஆயிருக்கணும் கணக்குப்படி. அது பிருந்தாவனத்துல அந்த கணக்கெல்லாம் இல்ல. இந்த வனப்பகுதியை 2 பேரும் தாண்டா, ராதையும் சகிகளும் கிருஷ்ணனும் தாண்டா, அந்த எல்லைக்கோட தாண்டா, ஆத்துல இருந்து புறப்பட்டு 3/4 மணி நேரம் தான் இருக்கு. அவ்வளவுதான் ஆயிருக்கு. அதான் சொல்றேன், நாம பார்க்கிற பிருந்தாவனம் வேற, அங்க இருக்கிற பிருந்தாவனம் வேற. அதுக்கப்புறம் ராதையும் சகிகளும் சூரிய பூஜை பண்ண சன்னதிக்கு போறா, கோவிலுக்கு போறா. கிருஷ்ணன் மாடு மேய்க்க போறேன், நீ போயிட்டு வராதேன்னு கிளம்பிடுறான். போறதுக்கு மனசு இல்ல கிருஷ்ணனுக்கு. என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, குடுமி கட்டுண்டு பெருசா திருமணம் இட்டுண்டு எல்லாம் மஞ்ச வேஷ்டி கட்டிண்டு சூரிய பூஜைக்கு போறா பாருங்கோ. அந்த சன்னதியில அர்ச்சகன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கான் கிருஷ்ணன். சொல்லுங்கோ ஸ்ரீ பகவதாக்னியா பகவத் கைங்கரிய ரூபம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அனுராதா நட்சத்திரம். சொல்லுமா உன் நட்சத்திரம் என்னன்னு கேட்டு இருக்கான். எல்லாம் சொல்றா. கொஞ்சம் ஏதோ கோணாமனான்னு மந்திரம் சொல்றான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த கோபிகைகளும் ராதையும் புரிஞ்சுன்றா, இவன் உள்ள இருக்கிறது கிருஷ்ணன் தான் இப்படி வேஷம் போட்டு வந்திருக்கான்னு புரிஞ்சுன்றா. சந்தோஷப்பட்டா கோபிகைகளும். அதுக்கப்புறம் அவ ராதையும் கோபிகைகளும் அவ ஆத்துக்கு போயிடுறா. கிருஷ்ணன் தன் நண்பர்களோடு கூட மாடை மேய்ச்சிண்டு கோகுலத்துக்குள்ள நுழையிறான். சாயங்காலம் ஆயிடுத்து ஆத்துக்கு வந்துட்டு இருக்கான். கோகுல எல்லையில கிருஷ்ணன் வேணுகான் முன்னாடி மாடு போகும், பின்னாடி கிருஷ்ணன் வருவான். காலம்புற போனா மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டான். தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் பரியந்தும் ஒரே புழுதி. ஏன்னா நண்பர்களோட விளையாண்டு மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு அங்கேருந்து குதிச்சு இப்படி கூத்தடிச்சுட்டு வந்திருக்கான். மாடு மேய்க்கிறது இவனுக்கு ஒரு சாக்கு. நண்பர்களோட கூத்தடிச்சுட்டு வரணும் டெய்லி. அதுவும் இந்த யமுனையில குளிச்சு அங்க இருக்கிற மாங்காய் வெட்டி சாப்பிட்டு அங்க இருக்கிற பலாமலத்தை வரிச்சு சாப்பிட்டு இப்படியே பண்ணுவான் அவன். அதனால கிருஷ்ணன் திருமேனி பூரா புழுதி அடைஞ்சிருக்கும். ஆழ்வார் கூட சொல்றா இல்லையா, புழுதி அடைந்த பொன்மேனி அப்படிங்கிறா. எப்படி இருக்கும்னா, இங்கதான் அந்த காட்சி வருது. சாயங்காலம் முன்னாடி மாடுகள்லாம் போறது, அந்த கோதூளி தூசி வேற தன் திருமேனியில பட்டு இருக்கு. அது சமயம் அந்த கோக்களுக்கு பின்னாடி கிருஷ்ணன் சில நண்பர்களோடு கூட வேணுகானம் பண்ணிட்டே வரான். அவனுடைய திருமேனியில பூரா புழுதி இருக்கு.
சாயங்காலம் அந்தி சாயிற வேலை, சூரியனுடைய கிரணங்கள் ஆரஞ்சு கலர்ல அடிச்சுட்டு இருக்கு. அது கிருஷ்ணனுடைய புழுதி அடைந்த திருமேனியில பட்டு அந்த புழுதி ஏதோ தங்க துகள் மாதிரி தக 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 தகன்னு ஜொலிக்க, அப்படி ஒரு பேரானந்தமான கிருஷ்ணன் வேணுகானத்தை வாசிச்சுட்டு கிருஷ்ணன் வர, இந்த வேணுகானம் கோகுல வாசிகளுடைய எல்லையில கேட்ட உடனே அத்தனை பேரும் ஆத்து வாசலுக்கு வந்துடுறான். குட்டீஸ் முதற்கொண்டு மாமியார் கோபி, மருமகள் கோபி, நாத்தனார் கோபி, மாமனார் எல்லாரும் ஆத்து வாசல்ல வந்துடுறா. ஸ்திரீகள் மாத்திரம் இல்ல, புருஷாலும் வந்துடுறா. எல்லாரும் அந்த கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு சாயங்காலம் திரும்புற அந்த அழகு அப்படியே அப்படியே கட்ட அவுத்துட்டா மாடு எப்படி ஓடி போயிடுமோ, கண்ணுக்குட்டி எப்படி அம்மா மாட்டுல ஓடி போயிடுமோ, அந்த மாதிரி ஆத்து வாசல்ல நெஞ்சமெல்லாம் பறக்கிறது. ஓடி போய் கிருஷ்ணனை கட்டிக்கணும்னு 94 வயசா இருக்கு ஒரு பாட்டிக்கு. இவன் ஏன் நேத்திக்கு என்ன ராசத்துக்கு கூப்பிடணும்னு சொன்னா கூப்பிடவே இல்லையேம்பா. இவளுக்கு 96 வயசா இருக்கு, நடக்கவே முடியல, இவங்க ராசம் ஆடுறது. அப்படி சுந்தர ரூபத்துல வந்துட்டு இருக்கிற நம்ம கிருஷ்ணனை எல்லாரும் கண்ணுனால சாப்பிடுறது போல பார்ப்பா. அத்தனை பாட்டிகளும், அத்தனை மாமியாரும், நாத்தனாரும், மாமனாரும் எல்லாரும் அப்படி பாப்பா கிருஷ்ணன். அவ அத்தனை பேருக்கும் கண்ணுனாலேயே அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் அங்கேருந்துபடி அப்படியே தன் ஆத்துக்கு போவான். ஆத்து வாசல்ல யசோதையும் ரோகிணியும் நந்தகோபுரம் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்போ அத்தனை பேரையும் ஓடி போய் அம்மாவை கட்டிப்பான். என் கண்ணே என் முத்தேன்னு யசோதை கட்டிண்டு உச்சி முகர்ந்து கன்னத்துல முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் போய் குளிடாப்பான்னு சொல்லுவான். உள்ள போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நேரம் வாசல்ல சில குட்டீஸ்வரா விளையாடுவான். ஏன்னா 5-6 வயசுக்கு மேலதான் மாடு மேய்க்க விடுவா. மாடு மேய்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா கிருஷ்ணனோட போயிடலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவா, அவெல்லாம் இந்த சாயங்கால நேரத்துல யசோதம்மாவுடைய ஆத்து வாசல் பெருசா இருக்கும், அதுல கிருஷ்ணனோட ஜாலியா விளையாடுவா. அப்படியே ஆகி அன்னைக்கு நைட்டு ஏதோ ஆகாரம் சாப்பிட்டு பலராமன்னா ஒரு ரூம்ல கட்டில்ல படுத்துட்டு இருப்பா. பக்கத்துல இவனுக்கு ஒரு கட்டில் இருக்கும், அதுல போய் சமத்தா படுத்துட்டுருவான். மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி இறங்கி ஒரு 12 மணி 11 மணி போல இறங்கி, ஏன்னா அந்த காலத்துல 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவா, 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டுருவா. கரண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த இப்படியே வச்சு பண்ணிட்டு இருக்கோமே அதெல்லாம் கிடையாது. இருட்டி போயிடுச்சுன்னா அவளுக்கு தூங்கணும், வெளிச்சம் தெரிஞ்சா முழிச்சுட்டுணும். அவ்வளவுதான் காலம், டைம் எல்லாம். அப்போ எனக்கு இன்னைக்கு கூட என்னுடைய தாத்தா ஊர் விஷ்ணுபுரம், சேங்காளிபுரம், இங்கெல்லாம் கூட 8 மணிக்கெல்லாம் எல்லாம் ஊரே அடைச்சா மாதிரி உள்ள போய் படுத்துட்டுருவான். அதிகபட்சம் 8:30. உள்ள போய் டிவி ஏதாவது பார்த்துட்டு போலாம், எனக்கு தெரியாது. ஆனா எல்லாம் கதவை சாத்தின்னு உள்ள போயிடுவான். ரோட்ல என்ன நடந்தாலும் தெரியாது. இப்பவே அப்படின்னா என் சின்ன வயசுல இன்னும் எப்படி இருக்கும், அப்போ கிருஷ்ணங்காலத்துல எப்படி இருக்கும்? எல்லாம் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் கொரட்டை விட்டு தூக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இவன் 11 மணி போலலாம் இதே மாதிரி கிளம்பி வழக்கமா ராதையை சந்திக்கக்கூடிய அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே ரத்னமயமான ஒரு மண்டபம் சொன்னேன், அந்த மண்டபத்துல இவன் போக அதுக்குள்ள ராதையும் அங்க வந்து சேர, அன்றைய தினம் ராத்திரி ராதையும் கிருஷ்ணனும் ஏகாந்தமா அந்த சயன கிரகத்துல இருக்க, மறுநாள் காத்தால இதே மாதிரி பிருந்தாதேவியோடைய ஆக்ஞையினால அங்க ராதே கிருஷ்ணான்னு பறவைகள்லாம் சொல்ல அதை கேட்டு கிருஷ்ணன் எழுந்திருக்க, மனசே வராம கிருஷ்ணனுடைய மார்புல தலை வச்சு படுத்துட்டு இருக்கிற ராதையும் எழுந்திருக்க, அதுக்கப்புறம் அவ ஆத்துக்கு போக இவன் ஆத்துக்கு போக இப்படியே ரொட்டீன் லைஃப் நடக்கும். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த லீலைகள் எல்லாம். அப்படி இப்படி விஸ்தாரமா பிருந்தாவன மகாத்மியத்தையும் பிருந்தாவனத்துல இன்னைக்கும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற ராதாகிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் பிருந்தாதேவி நாரதருக்கு சொல்லி முடிச்சு, யார் ஒருவர் இந்த பிருந்தாவன மகாத்மியத்தை நித்தியம் சிரவணம் பண்றாலோ அவளுக்கு இதே ஜென்மால கிருஷ்ண பக்தி அனுபவத்துல வந்துடும், ஆயுசு ஆரோக்கியம் தனதானிய அபிவிருத்தி எல்லாம் உண்டாகும், அபமிருத்தியு நீங்கும், என்னைக்கும் கிருஷ்ணன் நம்மளிடத்துல பிரீத்தியா இருப்பான். இவா பிரீதிக்காக வாழ்ந்ததெல்லாம் போரும். என்னைக்கா இருந்தாலும் லோக ஜனங்கள் நம்ம இடத்துல அதிருப்தி பட்டுக்கத்தான் போறான். என்ன பண்ணி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணிட்டான் இவன் அப்படின்னு நம்ம பிள்ளையே நம்ம பார்த்து கேட்கும். அது மாதிரி அவா திருப்திக்கு வாழ்ந்ததெல்லாம் போரும். இனி ராதாகிருஷ்ணனுடைய திருப்திக்காக அவளுடைய முகம் நம்மளிடத்துல பிரசன்னமா இருக்கணுமே, அவ மனம் கோணிடப்படாதே அப்படின்னு ஒரு ஜீவிதம் நடத்துவோமே. இந்த பிருந்தாவன மகாத்மியத்தை கேட்டா அப்படி நடக்குமா? அப்படி பிருந்தாவன மகாத்மியத்தை குரு கிருப்பையினாலேயும் பிரத்யேகதா ராதாகிருஷ்ணனுடைய கிருப்பையினாலேயும் பிருந்தாவனத்துல இருக்கிற வாழ்ந்துருக்கிற எல்லா மகான்களுடைய தனிப்பெரும் கிருபையினாலையும் தான் இன்னைக்கு நாம சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. இதை நீங்க நித்தியம் சிரவணம் பண்ணலாம். நீங்க சிரவணம் பண்ணுங்க, இன்னும் 10 பேரை இந்த ருச்சி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இல்லை, இந்த ருச்சி இருக்கக்கூடிய ஜனங்களிடத்துல இதை சிரவணம் பண்ண வையுங்கோ. அது மாதிரி இதை சிரவணம் பண்ற பாக்கியம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும்.
அடுத்த சத்சங்கங்கள்ல வியாசர் எழுதின ராதாகிருஷ்ணன் சரித்திரத்தை விஸ்தாரமா பார்க்க போறோம். இந்த ராதாகிருஷ்ணன் யாரு? ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணானந்த சேனல்ல கோலோகம் கோலோகம்னு சொல்லிட்டு இருக்கேனே, அந்த கோலோகம்னா என்ன? அங்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் பூலோகத்துக்கு எப்படி வந்தா, ஏன் வந்தா, என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணா, கடைசியில என்ன ஆனது அப்படிங்கிற சரித்திரங்கள் எல்லாம் ரசமான சரித்திரங்கள் ராதாகிருஷ்ண தாசர்களான நமக்கெல்லாம் அழுக்காது சலிக்காது. இதுலயும் கிருஷ்ண லீலை உண்டு, இதுல ராதா லீலை உண்டு, விசேஷதா ராசக்கிரீடை உண்டு. எல்லாம் அடுத்தடுத்து சத்சங்கத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த பிருந்தாவன மாகாத்மியம் அப்படிங்கிற சத்சங்க பிரவச்சனத்தை எனக்கு எல்லாம் எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும், கிருஷ்ண பிரேம ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.